Good afternoon guys. மணி வந்து 1:45 ஆகுது. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Hope you guys are doing well. நம்ம ஒரு ரைட் போகிறோம். ஒரு ஷார்ட் ரைடு தான். பெங்களூர்லேருந்து திருவண்ணாமலை போகிறோம். வண்டியை லோடப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஒரு பிளான்டான ரைடுன்னெலாம் கிடையாது. இது கைண்ட் ஆஃப் ஒரு அன்பிளான்ட் ரைடு தான். ஸோ கைஸ் வண்டியெல்லாம் லோட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம டாப் பாக்ஸ், அதில் வந்து ட்ரோனு, அப்புறம் ட்ரெஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து நம்ம டேங்க் பேக்கில் வந்து அப்போ எவ்வளோ டஸ்ட்டு. ஓகே, நம்ம டேங்க் பேக்கில் வந்து கேமரா, ஃபோனு, வாலெட், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குதுப்பா, வாலெட் எடுத்துட்டேன்னா நான் தெரில. வாலெட் எடுத்துட்டேன். ஸோ பேட்ரி அந்த மாதிரி திங்ஸ், லென்சஸ் அதெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஷார்ட் ரைடு தான். சிவா. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே லெட்ஸ் பிகின் த ஜர்னி. சரியான வெயிலில் கிளம்புறோம். ஓகே, லெஸ் தென் 200 கிலோமீட்டர்ஸ் தான். அப்படியே போகிறப்ப பேசிகிட்டே போகலாம் கைஸ். ஸோ கைஸ் நம்ம மெயின் ரோடுக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு ப்ளசண்ட்டான டேன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது. டுடேஸ் 27th of May, சாட்டர்டே. அண்ட் நம்ம எங்கே போகிறோன்னா, நம்ம திருவண்ணாமலை போகிறோம். ஸோ பெங்களூர் டு திருவண்ணாமலை ஒரு சோலோ ரைடு. இந்த ரைடு வந்து ஆக்சுவலாக நான் வந்து திருவண்ணாமலை போகணுன்னு இருந்தேன். ரொம்ப நாளாக வந்து நினச்சிட்ருக்கேங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஒரு லாஸ்ட் மந்த் வந்து அது வழியாக பாண்டிச்சேரி போயிருந்தேன். இப்போ ரிட்டர்ன் வர்றப்போ வந்து திருவண்ணாமலை ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. திருவண்ணாமலை கோயில் பக்கத்தில் ஸ்டே பண்ணியும் எனக்கு வந்து கோயிலுக்கு போக முடியல. ஸோ அப்போத்துலேருந்து எனக்கு வந்து இந்த தாட் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது, நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நேற்று திடீர்னு ஒரு யோசனை, சரி ஓகே பஸ்லையாவது போயிட்டு வந்துடலாம். இந்த வெயிலில் வந்து ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீக் வந்து ஏற்காடு போயிட்டு வந்தோம். அண்ட் அதுக்கு முந்தின வீக் வந்து சென்னை போயிருந்தோம். ஸோ வெயிலில் வண்டி ஓட்டி டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. சரி கைஸ், நம்ம இந்த பைக் ட்ரிப்பெல்லாம் போயிட்டு இந்த டீஹைட்ரேட்டெல்லாம் ஆகி அதுலேருந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி குடிச்சிங்கனாலும் you'll still be dehydrated. நீங்கள் தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு இந்த டீஹைட்ரேஷனோட இம்பேக்ட் வந்து மினிமைஸ் பண்ண முடியுன்றது இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது. இந்த சம்மர் டைமில் நீங்கள் அதுவும் இந்த ரைடிங் ஜாக்கெட்டு அதெல்லாம் போட்டு லாங் டிஸ்டன்ஸ் வந்து அதுலேருந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 days ஆகும். நார்மலாக நம்ம சரியாக தண்ணியெல்லாம் குடித்து தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எல்லாம் எடுத்து பாடி வந்து அப்படியே ரீசார்ஜ் ஆகி வர்றதுக்கு வந்து 2-3 days ஆகும். அப்படி இருந்ததுனால நான் என்ன நினச்சேன், சரி 3 weeks வந்து இந்த மாதிரி வெயிலே ரைட் போயிட்டுருக்கேன், இந்த வாட்டி பஸ்லேயாவது போயிட்டு வரலாம், காரில் போயிட்டு வரலாம். பட் ஆனால் கார் வந்து கொஞ்சம் வீல் அலைன்மெண்ட் ஒர்க் இருக்குது. சரி பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். நேற்று வரைக்கும் முடிவு பண்ணியிருந்தேன் பஸ்ஸில் போகலான்னு சொல்லி. திடீர்னு vlog-எல்லாம் பண்ண வேண்டாம், மேபி ட்ரோன் எடுத்துகிட்டு போய் அந்த டெம்பிள் பக்கத்தில் வந்து அந்த ட்ரோன் ஷாட்ஸ், ட்ரோன் விஷுவல்ஸ் எடுத்துக்கலாம், மேபி ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் ஆல் ஆஃப் அ சடன் இல்லை வேண்டாம் பைக்லேயே போகலாம், நிறுத்தி நிதானமாக பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் சரி பைக் எடுத்துகிட்டு கிளம்புறேன். பைக்கும் வந்து கண்டிஷனில் தான் இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ செயின் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி லூப் அடிச்சுட்டு அப்புறம் இந்த கண்ணாடியை வந்து டைட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக அந்த கண்ணாடியோட இது போயிடுச்சு கைஸ், அது கண்ணாடி வந்து மாற்றணும். இதெல்லாம் ரெடி பண்ணி ஓரளவுக்கு இந்த ட்ரிப்புக்காக ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். மதியானம் வீட்டில் சாப்பிட்டு தான் கிளம்புனேன். ஸோ நம்ம போகிறது வந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் போயிட்டு கிருஷ்ணகிரியிலேருந்து நம்ம திருவண்ணாமலை தனி ரூட்டு, அந்த ரோட்டில் தான் போகிறோம். அந்த ரூட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சம்மர்லேயே வந்து அங்கே நல்லா பச்சை பசுமையாக இந்த குளிர்ச்சியாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி வந்து ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ரைடு, நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக வந்து இருந்துட்டு நாளைக்கு வந்து அங்கேருந்து கிளம்பி வரலாம். இதுதான் பிளான். ஷார்ட் அண்ட் சிம்பிள் அண்ட் ஸ்வீட் பிளான். ஸோ ரீஃபியூல் பண்ணணும், ரிசர்வ் ஆகும்போது பண்ணிக்கலாம். வெயில் வந்து இப்போல்லாம் ஒன்றும் தெரியாது, ஒசூர்லாம் தாண்டின பிறகு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போது தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரா போகிறோம். இந்த ஆர்ச்சு பார்த்திங்க இல்லையா, இதுதான் கர்நாடகாவோட பார்டர். ஆர்ச்சை க்ராஸ் பண்ணால் தமிழ்நாடு. ஓகே, ஸோ ஹொசூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம். நேஷ்னல் ஹைவே. நம்ம திருவண்ணாமலை பற்றி சொல்ல தேவையில்ல, ரொம்ப விசேஷமான கோவில், ரொம்ப அழகான ஒரு ஊர். நம்ம வண்டி இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு 6 to 7 years முன்னாடி சென்னையில் இந்த வண்டி எடுக்கும்போது ஃபஸ்ட்டாக வந்து ரைடு போனது வந்து திருவண்ணாமலைக்கு தான் வண்டி எடுத்துகிட்டு போனேன். ஸோ ஆஃப்டர் தேட் 6-7 years கழித்து இன்றைக்கி நம்ம மறுபடியும் போகிறோம்.
ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீல் இருக்குது. ஸோ அவ்வளோதான். கண்ணாடி வந்து லூஸாக ஆரம்பிச்சிருச்சு வைப்ரேஷனில். இந்த கண்ணாடி மாற்றணும், ஃபுல்லாக போயிட்டு தான் மாற்றணும். அண்டு டயர்ஸும் மாற்றணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரிப்பியான கொஞ்சம் நல்ல பட்டன் டயர்ஸாக பார்த்து போடணும். ஏன்னா மான்சூன் வருது. அண்ட் மான்சூன் ஸ்பெஷல் ரைட்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இட்ஸ் கோயிங் டு பி அமேசிங் கைஸ். இந்த மாதிரி நிறைய அழகான விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஹோப்ஃபுல்லி எல்லாம் பிளான் படியாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட். கிருஷ்ணகிரி கிட்ட வந்துட்டோம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். சரியாக தூக்கம் வருது. ஒரு ட்ரிங்க்ஸ் வேறு எடுத்துருவோம். ஏன்னா தூக்கம் வந்துகிட்டே இருக்குது. மேபி ஒரு பவர் நேப் தேவைப்படும் நினைக்கிறேன். ஒரு 5-10 மினிட்ஸ் ஒரு குயிக்கான ஒரு பவர் நேப் எடுத்துருவோம். கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கும்பகோணம் டிகிரி காஃபி. Let's have a coffee. கைஸ், ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன். அண்ட் ஒரு சூடான பிளாக் காஃபி. ஸோ இதை விட பெட்டரா என்ன வேணும் உங்களுக்கு? நல்லா இருக்கு. ஓகே, ஸோ கைஸ் மணி வந்து 3:15 தான் ஆகுது. நம்ம வந்து கொஞ்சம் டல்லாக தூக்க கலக்கத்தில் இருந்ததுனால ரொம்ப நேரம் ஆன மாதிரி ஃபீல் ஆனது. போய் ஃபோன் எடுத்து டைம் பார்க்குறேன் 3:15. நம்ம ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் டோல்கேட் வரப்போகுது. இந்த டோல்கேட்டை தான் பார்த்தா தானே நம்ம ஒரு ரோட் ட்ரிப் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். யூஸ்வலாக வந்து நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும், காரில் ட்ராவல் பண்ணாலும், பைக்கில் ட்ராவல் பண்ணாலும் நம்ம இந்த டோல்கேட்ஸை பார்க்கும்போது அது ஒரு ஈவெண்ட்டு தானே நமக்கு. ஸோ அதுக்காக தான் அந்த டோல்கேட் எல்லாம் சொல்லிகிட்டே போகிறேன். ஃபஸ்ட்டு டோல்கேட் ஃபார் த டே, முதல் டோல்கேட். இதுக்கப்புறம் நம்மளுக்கு டோல்கேட் இல்லை ஆக்சுவலாக. திஸ் இஸ் கிருஷ்ணகிரி டோல் பிளாசா. ஓகே, நம்ம அப்படியே டைவர்ஷன் எடுத்தாச்சு. சென்னைக்கு போகிற மாதிரி டைவர்ஷன் எடுத்துட்டோம். மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தீங்களா, திருவண்ணாமலைன்னு சொல்லி போர்டு போட்டிருக்கு. ஸோ இந்த சர்வீஸ் லைனில் நம்ம கீழே இறங்கிட்டு நம்ம வந்து அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த பிரிட்ஜு கடியாக ரைட் எடுக்கணும். ஏற்கனவே இந்த ரூட் போயிருக்கேன், பட் ஒரு ஸ்லைட் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. அதனால தான் மேப் போட்டேன். லைட்டாக சேஞ்ச் சவுண்டு வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ரோடிங் லூஸ் ஆகிடுச்சான்னு தெரில, பார்க்கணும். ஸோ இந்த ரூட்டு தான் இனிமே தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சீனிக்காக இருக்கும். கொஞ்சம் தூரத்தில் சின்ன சின்ன கிராமங்கள்லாம் வரும் நடுவில். அங்கெல்லாம் விவசாயம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது ஃபுல்லாக பச்சை பசுமையாக இருக்கும். அண்ட் ஒரு ஏரி, நல்ல அழகான வியூஸ் இருக்குது நம்ம இந்த ரூட்டில் போகிறப்ப. ஓகே, ஸோ நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். வெயில் காலன்றதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. பட் ஆனாலும் மற்ற இடங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பெல்ட், இந்த ரீஜியன் வந்து கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் க்ரீனர். ஓகே, பார்த்தீங்களா, இப்போவே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மலைகள். அப்படியே வெயில் கம்மியாகுது, போக போக நல்ல ப்ளசண்ட் ஆகும். அண்ட் இங்கே லேண்ட்ஸ்கேப்பும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே ஒரு மலை, அங்கே ஒரு மலை, அங்கே ஒரு மலை, அங்கே ஒரு மலை, பின்னாடி மலை, ஃபுல் அண்ட் ஃபுல் மலைகள் தான். கைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபாரஸ்ட் செக்ஷன். ரொம்ப அருமையான ஒரு ஜேர்னியாக இருக்கும் இந்த ரூட் வழியாக ரைட் பண்ணும்போது. நீங்கள் மான், குரங்கு இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ரூட்டில் தாராளமாக பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு பேட்ச் தான் இன் பிட்வீன், ஆனால் நல்ல அழகான ஒரு பேட்ச்சு. மணி 3:45 ஆகுது. நம்மளுக்கு இன்னும் 98 கிலோமீட்டர்ஸ். ரொம்ப சீனிக்கான ஒரு ரூட்டு கைஸ், ரொம்ப சீனிக்கான, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னியாக இருக்கும். நீங்கள் இந்த ரூட் எடுத்திங்கன்னா நிறைய வண்டிங்கெல்லாம் இருக்காது. ரோடும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். இப்போ திருவண்ணாமலை ஸ்டே இருக்குது, இல்லைனா ஒரு டென்ட்டோ இல்லை கேம்பிங் அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணியிருப்பேன். அப்படி இருக்கும், அழகாக இருக்கும் இந்த ரூட்டு. பாருங்கள், அங்கே ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் கிடச்சது. 2 மாடு மேய்ஞ்சிட்டு இருந்ததுல்ல, வாவ் நைஸ். மாடு மேய்ஞ்சிட்டு இருந்தது இல்லையா, அது பக்கத்தில் ஒரு இது இருந்தது. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பியூட்டிஃபுல்லாக, சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். தென்னை மரம்லாம் இருக்குது, வயல்கள். அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாமரம். நம்ம அப்படி தான் போகணும். பார்த்தீங்களா, ஃபுல்லாக மாமரம். மாம்பழ சீசன் வேறு.
ஸோ அதனால் வரும்போது பார்த்தேன் வரிசையாக ஃபுல்லாக வந்து மாம்பழத்தை ஏற்றிட்டு அப்படியே லாரி வெயிட் பண்ணிட்டுருக்கு ஃபுல் லோடாக. இடம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம இந்த வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். போயிட்டு நைட்டு சாமி பார்த்துடலாம். சப்போஸ் நைட்டு தரிசனம் கிடைக்கல அப்படின்னா காலையில் பார்த்துடலாம். ஸோ கைஸ் ஒரு 700க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். அது போதும். பெட்ரோல் இருந்துச்சு, ரிசர்வ் எல்லாம் ஆகலை. இன்னும் ஒரு 79 கிலோமீட்டர்ஸ் நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆகிடுவோம். ரிட்டர்ன் போகிறதுக்கும் வந்து இந்த பெட்ரோல் போதும். மணி வந்து பார்த்திங்கன்னா 4:15 ஆகுது. ஸோ ஃபார் தி ஜேர்னி இஸ் ஸோ குட். பார்த்தீங்களா, ரோடுக்கு 2 சைடும் இதுங்கெல்லாம் வேலியே கிடையாது. அந்த மாம்பழத்தெல்லாம் ரோட்லேருந்தே பறிச்சிடலாம். இது வந்து அடுத்து ஒரு ஃபாரஸ்ட் செக்ஷன். இங்கே ஒரு பேட்ச் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும். இதே மாதிரி தான் அங்கே ஒரு பேட்ச் மோசமாக இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு 100 மீட்டருக்கு வந்து கொஞ்சம் மோசமான பேட்ச் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே அதே மாதிரி தான் ஒரு 50 மீட்டர்ஸ் கொஞ்சம் மோசமானது இருக்குது. ஆனால் பாருங்களேன், இதுவும் மாம்பழம் தான். நான் இதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் எல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ரோட்லேருந்தே பறிச்சுட்டு போயிடலாம். எவ்வளோ விற்கிறாங்கன்னு தெரியலையே. செம்ம வாசனை கைஸ். பச்சையாக தான் இருக்குது, ஆனாலும் நல்ல வாசனையாக இருக்குது. எல்லாம் நிப்பாட்டி மாம்பழம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபாரஸ்ட் செக்ஷன் கைஸ். இங்கேயே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வண்டி ஓட்டுறது. இந்த பிரிட்ஜை போய் ஒரு மெயின் ரோடு, ஒரு மெயின் ஜங்ஷன் கனெக்ட் ஆகும். அது ஊர் பேர் மறந்துட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் கண்டிப்பாக தண்ணி நிற்கும். ஏன்னா பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இருக்குது. சப்வே மாதிரி இது இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இருக்குங்க கைஸ். 2 பக்கத்தில் இருந்து தண்ணி அப்படியே நடுவில் நிற்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா பாருங்கள், மழை இல்லாத டைம்லேயே வந்து தண்ணி நிற்குது. ஸோ ரெய்னி சீசனில் இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, இல்லை ஜாலியாக ஃபோன் பார்த்துட்டே வண்டி ஓட்டுறது. ஸோ கைஸ் நம்ம ஊத்தங்கரை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வழியாக போயிட்டுருக்கோம். கைஸ் இங்கே ஒரு அழகான சன்செட் பாயிண்ட் இருக்குது. பட் இப்போ சன்செட் டைம் ஆகலை, மணி 4:53 தான் ஆகுது. ஒரு லேக், அது சன்செட் டைமில் வந்து ரொம்ப அழகாக இருக்குமா பார்க்குறதுக்கு. நான் ஜஸ்ட் அந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள். இது சன்செட் டைமில் இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். சன்செட்டுக்கு இன்னும் ஒரு 1 hour இருக்குது. 1 hour வந்து கண்டிப்பாக இங்கே வெயிட் பண்ண முடியாது. பட் சன்செட் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம். சிங்காரப்பேட்டை லேக், ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு கோவில் இருக்குது. இங்கே நீங்கள் வண்டி பார்க் பண்ணிவிட்டு சும்மா இந்த என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்னொரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். நம்ம செங்கம் வந்துட்டோம். அழகான ஒரு மசூதி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. திருவண்ணாமலை 33 கிலோமீட்டர்ஸ் தான் செங்கம் டவுன். மணி வந்து பார்த்திங்கன்னா 5:12. இன்னொரு 40 மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடலாம். கோவில் பக்கத்துலேயே வந்து ரூம் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு டீசன்ட் இனஃப் டவுன் தான் செங்கம். குவைட் இட்ஸ் பிக் இனஃப். அக்கோமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்குமா என்னன்னு கேட்டால் தெரியல. பட் இருக்கிற மாதிரி இல்லை. மேபி 1 or 2 லாட்ஜஸ் இருக்கலாம். இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. 2 பக்கத்துலேயும் வந்து வாட்டர் பாடிஸ் காட்டுது, லேக் மாதிரி காட்டுது. பட் மேபி லேக் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் ஏதோ பூக்கள் நிற்கிது, ரெட் கலரில் இருக்குது, அங்கே எல்லோ கலரில் இருக்குது. அந்த பக்கம் ஒரு ஏரி இருக்குது. அண்ட் சன்செட் டைம் வேறு ஆக போகுது. ஸோ அப்படியே நம்ம இந்த லொக்கேஷனை வந்து ட்ரோன் வியூவில் பார்க்கலாம். ஸோ கைஸ் அந்த சன்செட் ஷாட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கிளம்பிடலாம். இன்னொரு 28 கிலோமீட்டர்ஸ் 35 மினிட்ஸ். மணி வந்து கரெக்டாக 6:05 ஆக போகுது. இங்கே ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. இட் வாஸ் வொர்த் எ பிரேக். ஸோ பியூட்டிஃபுல்லான அந்த சன்செட் ஷாட்ஸ் எடுத்தேன். 2-3 நல்ல ஃபோட்டோஸ் கிடச்சிது. இந்த மலையாக இருக்குமா திருவண்ணாமலை. ஓகே கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னொரு 5.8 கிலோமீட்டர்ஸ் தான்.
ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தெரியாத மலை தான் இந்த மைட்டி அருணாச்சலா ஹில்ஸ். ஆஸ் அ பிலீவர் எனக்கு வந்து கிட்ட போக போக நல்ல பாசிட்டிவ் வைப்ஸாக ஃபீல் ஆகுது. டெம்பிள் சிட்டி வெல்கம்ஸ் யூ. திருவண்ணாமலை டெம்பிள் சிட்டி வெல்கம்ஸ் யூ. திருவண்ணாமலை டவுன், செஞ்சி, வேலூர், கிரிவல பாதை வந்து லெஃப்ட் எடுத்து போனால் தட் இஸ் கிரிவல பாதை. கிரிவல பாதையெல்லாம் அழகாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இடங்கள்லாம் கட்டி விட்டுருக்காங்க. அண்ட் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, நிறைய சித்தர்கள் இதெல்லாம் பார்க்கலாம். நிறைய சின்ன சின்ன கோவில்கள், விசேஷமான இடங்கள்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும், ஸ்பெஷலாக சொல்ல தேவையில்லை, மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே. யமலிங்கம் இங்கே வந்து ரிட்டர்ன் வரும்போது வரணும். ஃபீலிங் ஸோ ஸ்பெஷல் கைஸ், ஸோ ஸ்பெஷல். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் செப்பல் போடாமல் தான் நடப்பாங்க. கார்த்திகை தீபம், ஏதாவது இங்கே விசேஷ நாள்லாம் லட்சக்கணக்காக பக்தர்கள் வருவாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த டைமெல்லாம் நோவே சிட்டிக்குள்ளெல்லாம் வண்டியெல்லாம் என்ட்ரே ஆகாது. நிறைய ஆசிரமங்கள் இருக்குது. ஸ்பிரிச்சுவலாக வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் அண்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆசிரம். ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஆசிரம்ஸ் வந்து ரமண மகர்ஷியோட ஆசிரம். நான் போயிருக்கேன் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் டைம் வந்து காலேஜ் படிக்கும்போது வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பைக்கில் வந்தோம், இந்த கிளாசிக்லேயே வந்தோம் ஃபர்ஸ்ட்டு ரைடாக. அண்ட் இதான் ரமண ஆசிரமம். ஓகே ஓகே. ஓ guys, so we are here in திருவண்ணாமலை, feeling so special. லாஸ்ட் டைம் இது வழியாக வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது கோவிலுக்கு போக முடியலையே அப்படின்ற ஒரு இதோடு போனேன். ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி I'll be blessed with his darshan, hopefully. கைஸ், நம்ம திருவண்ணாமலை வந்தாச்சு. மணி வந்து 6:30. கோபுரம் தெரியுதுங்களா? பார்த்தீங்களா நேராக? திஸ் இஸ் ஸோ ஸ்பெஷல் ஃபீலிங். நம சிவாய, நம சிவாய, நம சிவாய. தேங்க் காட். இதுதான் நம்ம ஹோட்டல். ஆகாஷ் டெம்பிள் வியூ. கரெக்டாக டெம்பிள் பக்கத்துலேயே இருக்கும். இங்கேயேவா? சரி. நான் இப்போ பெங்களூர்லேருந்து வரேன். ஆமாம், இல்லை இங்கே தான் கோயிலுக்காக தான் வந்தேன். இப்படி தான் அந்த காரிடார் வழியாக வந்து இதுதான் நம்ம ரூம். 2004. கொஞ்சம் காஸ்ட்லியான ரூமு. அம்யூனிட்டிஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஏன்னா அந்த கோயில் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அரௌண்ட் 3000 rupees. ஆன்லைனில் புக் பண்ணேன். ஏசி ரூமு. ஏன்னா இங்கே கண்டிப்பாக ஏசி தேவை. இந்த டைமெல்லாம் வந்தீங்கன்னா, மே மாதம்லாம் வந்தீங்கன்னா, இந்த ரூம்லேருந்து பெருசாக வியூ எதுவும் கிடையாது. மேலே பால்கனி இருக்கும். பால்கனி போனால் நல்ல வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அ டபுள் பெட் அண்ட் வெஸ்டர்ன் டாய்லெட். டவல் கொடுத்துருக்காங்க. ஹாட் வாட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டோம் கைஸ். ஸோ இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா யூ நோ வாட் டு டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். கண்டிப்பாக உங்களோட தாட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். And thank you so much for all your support. Thank you so much for watching, and I'll see you guys in the next one.